ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம குமாருக்கும் சுடருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நம்ம சக்தி பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கு பின்னாடி பழிவாங்கிற எண்ணம் தான் இருக்கே தவிர குமாரோட வாழ்க்கையை நினச்சி மட்டும் கிடையாது. குமாரை பொறுத்த வரைக்கும் தனக்கு கல்யாணம் நடந்தால் போதும் அப்படின்னு தான் இருந்தார். ஆனால் அது சுடரை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக முதல்லையே வேண்டான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணி, என் பையனுக்கு நானே ஒரு நல்ல பொண்ணாக பார்த்துருக்கேன், அந்த பொண்ணு உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் இந்த கல்யாணத்தை நடத்த தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பொண்ணு யார், எந்த ஊர், இதெல்லாம் எங்ககிட்ட சொல்ல மாட்டியாடா அப்படின்னு முத்துவேல் கேட்டப்போ, அதெல்லாம் தெரிஞ்சு என்னென்ன ஆக போகுது, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் பார்ப்பீங்க, அதனால் இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லாரும் மாதிரி வந்து அச்சதை போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள ஈவினிங் 6 மணி போல் ரெடி ஆகுங்க, நம்ம போய் பொண்ணு வீட்டை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஊருங்க அப்படின்னு கேட்குறாங்க. கிளம்பும் போது எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு. 6 மணிக்கு போய் அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு. வேற என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சக்தி. இல்லைடா, ஒரு 4 மணி போல் போங்க, அப்போ தான் நல்ல நேரம் இருக்குது அப்படின்னு. அப்படி சொல்கிறீங்களா? சரி, நான் 6 மணின்னு சொல்லிட்டேன், ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன், நீங்கள் ஒரு 4 மணி போல் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ வெளியில் போகிறாரு. எங்கே போகிறாரு அப்பா அப்படின்னு குமார் கேட்குறாரு. தெரியலடா, ஏதாவது பூ பழம் வாங்க போயிருப்பாரு அப்படின்னு நம்ம மாறி சொல்கிறாங்க. ஏமா, பொண்ணு எந்த இடம் என்னன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதோ சஸ்பென்ஸ் வச்சுருக்காரு, வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு நினைக்கிறாரு. எல்லாருமே உன் கல்யாணம் நடக்காதுன்னு கேவலமாக பேசினவங்க தானே, விடுடா பரவாயில்ல, கல்யாணம் நடந்தால் போதும்னு தானே நீயும் நினச்ச, அரசி தான் உன் பொண்டாட்டியாக வரணும்னு தலையெழுத்து இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும், இல்லை நடந்திருக்கும். இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அவள் உன்னை அடியோடு வெறுக்கிறா, அதனால் வந்த பிரச்சனைகள் தான் அதிகம். நீயும் கொஞ்சம் நெஞ்சமாக பண்ண, தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டையும் எங்களையும் அசிங்கப்படுத்த தானே செஞ்ச. இங்கே பாரு, உங்கள் அப்பா சொன்ன நேரத்துக்குள்ளே எங்கே போயிருந்தாலும் வீட்டுக்கு வந்துடு, நம்ம கிளம்புறோம், இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நடத்தி முடிக்கிறோம். ஒருவேளை இதை நிச்சயமும் நம்ம கைகூடி வரலை அப்படின்னா நீ காலம் முழுக்க பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி திட்டுட்டு மாறி போகிறாங்க. குமாருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இதை பற்றி யார்கிட்ட கேட்டாலும் எந்த விளக்கமும் தெரிய போகிறதில்ல. ஏன்னா யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அப்பா ரொம்ப சீக்கிரட்டாக இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காருங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால தான் குமார் ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு. இந்த பக்கம் மீனா வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் யார்கிட்டையும் ஒழுங்காக சிரித்து பேசவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஃபார்முலாக என்ன ஏதுங்கிறத மட்டும் அந்த ஒன் வேர்ட் ஆன்சரில் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராஜி கேட்குறாங்க, ஏங்கா ஹாஸ்பிட்டல்லேருந்து நீங்கள் வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன், ஏன் டல்லாகவே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் பழைய மாதிரி பேசல, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால் இந்த மாதிரி திடீர்னு மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவுக்கு ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போதைக்கு அப்படின்னு. மீனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்கிறதோ இல்லை அவங்கக்கிட்டே டைரெக்டாக பேசுகிறதோ, அப்படியும் இல்லைனா அதிக பிரசங்கித்தனமாக ஏதாவது ஒரு வேலையை பார்த்துருப்பாங்க. ஆனால் தன்னோட புருஷன் செந்தில் அப்படிங்கிறதுனால லஞ்சம் கொடுத்து வேலை வாங்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே கொஞ்சம் லேட்டாக தான் சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் பாண்டியன் கோமதி கிட்ட சொல்லாமையே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி ஆரம்பத்திலேயே ஹாஸ்பிட்டலில் கேட்டப்போ அவங்க அம்மாவோட வீட்டுக்கு போக வேண்டான்னு நினச்சாங்க. அதனால ரவி ரொம்ப கோவப்பட்டாரு. அப்பா, நான் எதுக்கு வரமாட்டேங்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவமானப்படுத்தினாங்க. இப்படி அவமானப்படுத்துகிறா அவங்க வீட்டு ஆளுங்க முன்னாடி, வாடி போகலாம் அப்படின்னு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு ரவி போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் அத்தை கூடவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டதுனால செந்தில கூட யோசிக்காமல் அவங்க பாட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போது நம்ம பழனி இருந்துட்டு, நீ வாடா, மீனா ஏதோ உன் மேலே கோவத்தில் இருக்குன்னு நல்லாவே தெரியுது, ஒழுங்காக சாப்பிடாம தூங்காமல் இருந்தது காரணம் உங்களுக்குள்ள சண்டைங்கிறது இந்நேரம் அக்கா கண்டுபிடிச்சிருக்கோம். ஏற்கனவே அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை வீட்டில், இப்போ இது வேறையா, அக்கா எல்லாத்துக்கும் சேர்த்து உங்ககிட்ட கத்த போகுதுன்னு. வீட்டில் என்ன மாம்ச பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. குமாருக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என் ஆத்தா இருக்குதே ஆத்தா, அது என்ன பண்ணுச்சு தெரியுமா, என்னையும் போதா குறைக்கு கூட்டிட்டு வந்து அக்கா கிட்ட அரசியை பொண்ணு கேட்டுருச்சு, அவ்வளோதான். அக்காவும் மச்சானும் எப்படியெல்லாம் பேசினாங்க தெரியுமா, நான் தான் ஏதோ அம்மாவை தூண்டி விட்டு கூட்டிட்டு வந்தேங்கிற மாதிரி பேசிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிருச்சு. ஆனாலும் என்ன பண்ணுறது, இப்போ கடைசியில் நான் எந்த தப்பும் பண்ணாமலேயே எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. இவ்வளோ நடந்துருச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், ஆனால் நீ இப்போதைக்கு அந்த வீட்டுக்கு வராமல் இருக்கிறதா நல்லது. இன்றைக்கி நைட்டு கோட்ரஸுக்கு போயிடு, நாளைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. இந்த விஷயத்த நம்ம ராஜிக்கிட்ட ஏற்கனவே நம்ம
பழனி சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஆனால் அதை பற்றி எதுவுமே கேட்டுக்கல ராஜி மீனா கிட்ட. ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளே போட்டுட்ருக்கீங்கக்கா, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ராஜி மறுபடியும் கேட்குறாங்க. இப்போ என்ன ராஜுமா, நான் சொன்னால் என்ன நடக்க போகுது? என் மைண்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட வந்து அதை நீ சரி பண்ணிட போறியா? விட அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா இப்படி வெடுக்குன்னு பேசுகிறீங்கன்னு. விடுன்னா விடலாம்ல, திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருந்தா எனக்கு கஷ்டமாக இருக்காதா? நான் சொல்கிறதா இருந்தால் சொல்லியிருக்க மாட்டேனா அப்படின்னு அப்படியே முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்களுக்கு. இந்த பக்கம் 4 மணி ஆயிடுச்சு, இன்னும் ஏன் வரலை அப்படின்னு நம்ம சக்தி வந்து குமாரை எதிர்பார்த்துட்டு இருக்க ஃபோன் பண்ணுறாங்க. இதோப்பா வாசலில் தான் இருக்கேன்னு. இப்போ தானடா வாசல்ல இருந்து வந்தேன், இப்போ தான் வரேன்னு வாசலில் இருக்கேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போதான்ப்பா வந்தேன் அப்படின்னு உள்ளே வராரு. சரி போகலாமா அப்படின்னு. போடா குளிச்சுட்டு நல்லா கமன்னு மாப்பிள்ளை மாதிரி வா அப்படின்னு. இல்லைப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குளிச்சுட்டு வெளியில் போனேன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு, எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வர போனேன் அப்படின்றாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எதுக்குடா உன்னை தண்டூரா போட சொன்னாங்க அப்படின்னு திட்டுறாங்க. அதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்லப்பா அதனால தான் அப்படின்னு. ஆமாம் யார் யார் போகிறோம், எல்லாருமே ரெடி ஆகணும்னு சொன்னீங்க, நான் அம்மா மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு. காலையிலே தெளிவாக தானே சொன்னேன், நீ நான் உன் அம்மா 3 பேர் மட்டும்தான் போக போகிறோன்னு, மற்றவங்கெல்லாம் யாரும் வர தேவையில்லைன்னு. ஏண்டா அம்மாவை கூட கூட்டு போகலையா அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு. எதுக்கு, அம்மாவுக்கு தெரிய வரும், அதுக்கப்புறம் அங்கே போய் ஏற்கனவே ஒரு முறை கல்யாணத்தை நிறுத்தின மாதிரி இந்த முறையும் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் மட்டும் கிளம்பி அங்கே போகிறாங்க. அவங்க கார்லேருந்து இறங்கி உள்ளே போகும்போது பழனி பின்னாடி வந்துட்டுருக்காரு. நீ எப்படி இங்கே அப்படின்னு சக்தி கோவப்படுறாரு. ஏதோ தப்பு பண்ணுறியோ அப்படின்னு அம்மாவுக்கு தோணுச்சு போல இருக்கு, அதானே என்ன அனுப்பி விட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எதையுமே நிம்மதியாக பண்ண விட மாட்டீங்களா நீங்கள் அப்படின்றாங்க. சரி இங்கே எதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தான் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கேயா, இந்த வீட்டு பொண்ணா, யாரை சொல்கிறீங்க நீங்கள்? ஓ இந்த வீட்டில் மயில் குடும்பம் இருந்தாங்க, இப்போ வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பழனி. மயில் குடும்பம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிற அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. இங்கே பாரு, இந்த நிச்சயம் முடிஞ்சு வெளியே போகிற வரைக்கும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் உள்ளே போகிறாங்க. அவங்க ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மயிலோட அம்மா அப்பா. சுடர் வந்து காலேஜுக்கு போயிட்டு இவங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் தான் வராங்க. 6 மணிக்கு வரதா சொல்லியிருந்தீங்க, அதுக்குள்ளே சுடர் வந்துருவான்னு தான் அந்த டைமுக்கு ஓகே சொல்லியிருந்தேன், நீங்கள் முன்னாடியே கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்றாங்க பாக்கியம். அதனால் என்ன இருக்குது, நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுடருக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்றாங்க. ஆமாம் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இவர் போய் உங்கள் தங்கச்சி வீட்டில் ஏதாவது சொல்லி இந்த நிச்சயத்தை நிறுத்திட போகிறாங்க அப்படின்னு. யார் என்ன சொன்னாலும் இந்த நிச்சயம் நிறுத்த போகிறதில்ல, நீங்களும் நாங்களும் சம்மதம்னு சொன்னால் போதும்ல அப்படின்னு. குமாருக்கு குழப்பமாக இருக்குது. அப்பா யார் இப்போ பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. தங்கமயிலோட தங்கச்சி சுடர் தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அப்படின்றாரு. டேய் ஏதாவது பேசின அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கோவமாக்குறாங்க நம்ம சக்தி. அவரை பொறுத்த வரைக்கும் குமாருக்கு ஒரு கல்யாணம் நடந்தால் போதும், அவ்வளவுதான். பொண்ணு யார் என்னங்கிறத பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. இங்கே பாரு குமார், என் கூட தனியாவா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு கூட்டிகிட்டு போய் இதுதான் விஷயம் இதுதான் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிடுறாங்க. அதுக்காக எப்படிப்பா அந்த பிள்ளைய போய் நான் கட்ட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அந்த பிள்ளைக்கு என்னடா குறைச்ச, அரசியை விட கொஞ்சம் அழகில் கம்மி அப்படின்னாலும் நல்ல பிள்ளைடா, நம்மளை விட வசதியில் கம்மி, நம்ம என்ன சொன்னாலும் செய்வாங்க. உனக்கு பிடிச்ச மாதிரி அந்த பிள்ளை தான் அந்த வீட்டோட ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு காசு பணம் இல்லாமல் வாழ்ந்ததுனால அந்த காசு பணத்து மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் எக்கச்சக்கமாக சொல்லி குமாருக்கு ஏற்ற பொண்ணு அதுதான்ங்கிற மாதிரி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு நீ எதுவும் பேசாத, அமைதியாக என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உன் நல்லதுக்காக தான் அப்பா பண்ணுறேன்னு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போது பேசாமல் தட்டை மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பாக்கியம். இல்லை இருங்க உங்கள் பொண்ணு வந்துட்டோம் அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க சுடர் வந்துடுறாங்க. வா சுடரு அப்படின்னு போய் உள்ளே புடவை மாற்றிட்டு வர சொல்கிறாங்க. எதுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் உனக்கு இங்கேயே சொல்லணுமா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போய், இங்கே பாரு வந்திருக்கிறவங்க ரொம்ப பெரிய இடம், நீ தயவு செஞ்சு அமைதியாக வந்து நில்லு, கல்யாணம் நடக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், ஆனால் இப்போதைக்கு நீ எதுவும் பேசாமல் அங்கே வந்து நிற்கணும், எங்கள் மான மரியாதையை வாங்கிடாத, தயவு செஞ்சு வந்து நில்லு அப்படின்னு சொல்லி புடவை கட்டிட்டு வர சொல்கிறாங்க. அவங்க சாதாரணமாக அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தாவணி கட்டுவாங்கல்ல வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி தான் வந்து நிற்கிறாங்க. செம்ம கடுப்பாக இருக்குது. அவங்களுக்கு விஷயம் என்னென்னு புரிஞ்சிருச்சு. முறையும் கிடையாது, அக்கா அந்த வீட்டில் போய் வாழோ இல்லையோ, ஆனாலும் எப்படி பார்த்தாலும் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தி முறை ஆகுது, நமக்கு எப்படி உங்க சம்மந்தி ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சுடருக்கு வந்து கோவம் வருது. பிளஸ் குமாரை பற்றி ஏற்கனவே அவங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அவ்வளோ நல்ல பையன்லாம் இல்லைன்னு தெரியும், எப்படி இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சுடர் யோசிச்சுட்டு இருக்காங்க. மயில் எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க தட்டை மாற்றிக்கலாம்னு சொல்லும்போது ஏன்னு கேட்குறாங்க. மயில் வந்தால் தேவையில்லாமல் குழப்பம் வரும், நம்ம தட்டு மாற்றிட்டோம்னா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி, பொண்ணு மாப்பிள்ளை மாலையை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி வரீங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி பாக்கியமும் அவங்களும் தட்டை எடுத்துக்கிட்டு மாற்றுறதுக்காக வர நம்ம
மயில் கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாங்க. மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எல்லாரும் ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு மயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தர் தட்டை வாங்க மயிலுக்கு கோவம் வருது. அதான் கேட்டுகிட்டே இருக்கேன் உங்கள் இஷ்டத்துக்கு தட்டை மாற்றுறீங்கன்னு பிடிச்சி தட்டி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் சக்திக்கு கோவம் வந்துடுது. என்னவா பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு தட்டு மாற்றினா என்ன அர்த்தம், என்ன நடக்குது சுடறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தோ இங்கே நிற்கிறாரே இவர் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, அதுக்காக அம்மா சீக்கிரட்டாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு மிஷன் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. வேற என்னடி செய்ய சொல்கிற, எனக்கு வேற வழி தெரியல, நல்ல சம்பந்தம் என் பிள்ளையாவது நான் சந்தோஷமாக வாழ வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ போய் அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக வாழுவேன்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. நீ அந்த மாப்பிள்ளை கூட வாழவும் மாட்டேன்னு சொல்லிட்ட. அப்புறம் என்ன, உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது சுடருக்கு வந்த சம்மந்தம், இதையே நான் வேண்டான்னு சொல்லணும் அப்படின்றாங்க. மயிலுக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. கடைசி வரைக்கும் மயிலை ஒரு கைப்பொம்மையாக தான் வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலும் மயில் கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஃபைனலி இந்த நிச்சயத்தை மயில் நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஒருவேளை மயில் சொல்கிறதையும் தாண்டி இந்த நிச்சயம் நடந்து கல்யாணம் வரைக்கும் போய் வேறு வழியே இல்லாமல் சரவணன் மயிலை ஏற்றுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது நடக்க போகுதாங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.